நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒருத்தர் இன்றைக்கி மார்னிங் வந்து செங்கல்பட்டு எங்கே இருக்குது ஒரு 50 கிலோமீட்டரு டிஸ்டன்ஸில் இருந்து இந்த பைக்கில் நம்மக்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்காரு. வரும்போதே ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு வாங்கிட்டு வந்துட்டார். அந்த ஃப்ரண்ட்டு ஷீல்டு, ஹெட்லைட் டூமு, அப்புறம் அந்த சீட்டு கவரு, அந்த கிரில் செட்டு, இது எல்லாமே அவர் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு கால் பேக் பண்ணார். புக்கிங் மாதிரி கரெக்டாக நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வண்டி எடுத்திருக்கோம். ஹெட்லைட் உள்ளே உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்க்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்ட் இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து 22,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. லாக் செட்டு மாற்ற சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சீட்டு கவர் கிழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பேக்கில் பிரேக் ஷூ, ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிரேக்கு, ஒரு கம்ப்ளீட்டுங்க வீலில் வர பேரிங்கு, அந்த மாதிரி ஒரு எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே இந்த வெஹிக்கிளில் நம்மக்கிட்ட நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த வண்டியை சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்மளோட எஸ்கே பைக்ஸில் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டோம். அந்த வெஹிக்கிளை பண்ணி முடிச்சுட்டு என்ன ஏதுன்றதை, இந்த வெஹிக்கிள் எப்படி வந்திருக்குன்ற வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளும் நம்ம ஒரு ஃபுல் சர்வீஸ்க்காக ரிசீவ் பண்ணிக்கோச்சு. ரியரில் சேஞ்ச் பேக்கெட் கிட்டலாம் போயிடுச்சு. இந்த வண்டியும் ஒரு ஃபுல் சர்வீஸு. ஃபேஷனுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்குக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் எல்லாமே ஒரிஜினல்லாம் கேட்குறாரு. அதுக்காக தான் அவ்வளோ தூரம் செங்கல்பட்டுலேருந்து இந்த வண்டி வந்திருக்கு. பிரேக் ஷூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, லாக் செட்டு, அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள். அது இல்லாமல் இந்த டூமு இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட்லி இன்றைக்கி மார்னிங் நம்ம ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வர ஃபோர்க்கை பெண்டு கஸ்டமர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த வெஹிக்கிளை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஃபோர்க் பெண்டுக்காக எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், லாக் செட்டும் வந்து மாற்ற சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. மக்காடு, ஃபோர்க்கு, வீலு, ஒரு கம்ப்ளீட்லி அவ்வளோ தூரத்துலேருந்து எதுக்காக எடுத்துகிட்டு வராங்கன்னா, நம்ம ஒரு நீட்டாக பண்ணி கொடுப்போம் அப்படின்றதுக்காக இந்த வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ஆக்டிவா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சர்வீஸ், பல்சர் வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ். இந்த ஆக்டிவா 125 நம்மக்கிட்ட ஒர்க்காக வந்திருக்கு. அந்த ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சர்வீஸு. அந்த லாஸ்ட்டில் ஒரு ஆக்டிவா இருக்குது, அதோடைய ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அந்த டிஸ்கவரோடைய ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த ஃபேஷனும் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டுருக்குன்றதை நீங்களே பார்த்துங்க. நம்ம எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் வந்து பை ரொட்டேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். அந்த வெஹிக்கிளில் பார்த்துருப்பீங்க, ஃபோர்க்கு பெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மக்கிட்ட வண்டியை வந்து கொடுத்துருக்காரு. எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவா 5Gயில் ஒரு ஃபோர்க் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃபேஷினோங்க, இங்கே பாருங்க, ஃபேஷினோலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்க்கு நிறைய வெஹிக்கிளில் ஃபோர்க் பெண்டு வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஒர்க்ஷாப்பில் அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வண்டியோட ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம வெஹிக்கிள் சர்வீஸ் எடுத்துருந்தோம். பஜாஜில் பல்சரு அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். பார்த்துருப்பீங்க, ஆக்டிவாவில் ஃபோர்க் பெண்டு எல்லாமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட் ஒர்க்கை எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு வண்டிங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் எடுத்து கரெக்டான ஒரு அதாவது ஒரு கஸ்டமருக்கான க்ளீனாக கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரே நாளில் கிடைக்குமான்னு கேட்டுட்டு தான் நம்மக்கிட்ட நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வராங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீட்டாக வெஹிக்கிளில் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபோர்க்கும் பெண்டு எடுத்துகிட்டு ஒரு கம்ப்ளீட் வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஸ்பீடாமீட்டர் ஓடல, வாம்கீர் ஓடல, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டடாக ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வணக்கம், எஸ்கேலேருந்து குமார். இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா யமகாவில் வந்து ஃபேஷினோ. இந்த வெஹிக்கிளை வந்து நம்மகிட்ட ரிசீவ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருந்து இந்த வெஹிக்கிளை அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சார், அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன், உங்கள் சப்ஸ்கிரைபர் மெயினாக வண்டிலாம் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன ஒர்க்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீ செட்டு மாற்றியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் வந்து ஃபோர்க்கு பெண்டு எடுத்துகிட்டு இந்த வைசர், ஹெட்லைட் டூமு, அதுக்கப்புறம் அந்த லைட்ஸு இது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் ஷூ, இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் கவரு, அப்புறம் இன்ஜின் ஆயில், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஷூஸு, கார்பரேட்டரில் வந்து கார்பரேட்டரை க்ளீன் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டுங்க ஒரு A to Z சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனல் அவுட்லுக் வண்டி எப்படி வந்துருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா மெயினான காரணம் வந்து அவர் சொன்ன விஷயம் தான். இது வரைக்கும் நம்ம சார் எல்லாமே எனக்கு கழட்டி பண்ணணும்னு சொன்னார். அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம கழட்டி எல்லாமே பண்ணியிருக்கோம். சோக் கேபிளும் மாற்றிருக்கோம். உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குதுன்றதை
நீங்களே பார்த்துக்கோங்க. வணக்கம், எஸ்கே பைக்ஸ்லேருந்து குமார். இன்றைக்கி ஒரு வண்டி வந்து டெலிவரிக்காக அந்த கஸ்டமர் வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து வந்திருக்காரு. எங்கேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டுங்க. ஹலோ மக்களே, நான் வந்து மஹிந்திரா சிட்டிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து என் பைக் இவரும் அண்ணன் தான் ஓட்டணும். ஒரு பக்கம் அப்படியே லெஃப்ட்டில் அப்படியே ஃபுல்லாக போச்சு. ஷோரூம்லேயும் கொடுத்தா அவங்க வந்து உள்ள இது வந்துச்சு சார், அது வந்துச்சு சொல்லிட்டு ரொம்ப அலைக்கடிச்சாங்க. நான் யார் கொடுக்குறதுனே தெரியல. அப்புறம் அண்ணன்கிட்ட கொடுத்தேன் நான். இப்போ வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ஃபுல்லாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். அப்பப்போ டெய்லி அப்டேட் கேட்டே இருக்கும்போது ஃபோட்டோஸ் பண்ணிட்டே இருந்தார். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து ஓட்டி பார்த்தோம். வண்டி வந்து சூப்பராக வாபிள் ஆகாமல் பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காப்புல. பாலிஷ்லேருந்து எல்லாமே பண்ணி ஒரு பதட்டப்படமாக பொறுமையாக கஸ்டமரை புரிய வச்சு கரெக்டாக பண்ணா போல. ரொம்ப நன்றி அண்ணன். ஓகே, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நம்ம என்ன மாதிரி பைக்காக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எஸ்கே பைக்ஸை பற்றி எஸ்கே பைக்ஸ் வந்து ரொம்ப நல்ல ரேட்டிங்கு. அதாவது கரெக்டாக எல்லா பைக்ஸ் எடுக்காமல் ப்ரியாரிட்டி எடுத்து கரெக்டாக பண்ணணும்னா டைம் கொடுத்துட்றாரு. கரெக்டாக காலைல பைக்ஸ் நான் அவருக்கு வரும்போது 2-3 வண்டி இருந்தது. ஆனால் கரெக்டாக சொல்லிட்டாரு இந்த டைமில் வரேன், இந்த டைமில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி கஸ்டமர். தேங்க்யூ. ஓகே சார், கண்டிப்பாக சார். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி அந்த டெலிவரி வந்து நம்ம கொடுக்குறோம். எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. வண்டி வரும்போது எப்படி இருந்தது, இப்போ அந்த டூம் செட்டு, இந்த வைசர்ஸு, ஹெட்லைட் டூமு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஃபோர்க் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பி மைண்ட் ஆகிட்டார். ரொம்ப நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னார். கம்பெனிஸ்லாம் விசாரிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட்ஜெட்லேயும் பண்ணியிருக்கேன். சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கவர்ஸு, வண்டி எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அந்த கஸ்டமர். அவர் பேசுனதை வச்சே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய ஒர்க் ஷாப்பு எங்கே இருக்குன்னா அந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தரமணியில் வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப் இருக்குது. எல்லா விதமான வண்டிங்களையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே இல்லை சார்? ஓகே சார். கடைசியாக டீலாம் சாப்பிட்டு சார் கூட ஒரு இது. ஓகே, ரொம்ப நன்றி.